See problem number 1. Discuss the singularities. Discuss the singularities of the differential equation x square minus 1 into y double dash plus x y dash minus y equal to 0. இது ஒரு கேள்வி. Is x equal to 0 a singular point? Solution. நீங்க முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது இந்த சிங்குலாரிட்டிஸ், ரெகுலர் சிங்குலாரிட்டி, இர்ரெகுலர் சிங்குலாரிட்டி, ஆர்டினரி பாயிண்ட்டு, ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட முதல் ஒர்க்கு உங்களுடைய கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒய் டேஷினுடைய ஒய் டபுள் டேஷினுடைய கோஎஃபிஷியன்ட் 1ன்னு நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதை நீங்கள் பண்ண வேண்டியது ஒய் டபுள் டேஷினுடைய கோஎஃபிஷியன்ட்டை யூ ஷுட் மேக் இட் அஸ் 1. ஸோ ஐ ஆம் டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது என்னவா மாறும்னா ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் டேஷ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு ஒய். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது ஒரு கீ ஸ்டெப். அடுத்தது என்னென்னா தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ்னு 2 டேர்ம்ஸ் எழுதணும். கியூ ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ்னு 2 டேர்ம்ஸ். பி ஆஃப் எக்ஸ்ன்றது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் டேஷ் தான் பி ஆஃப் எக்ஸ். கியூ ஆஃப் எக்ஸ்ன்றது ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் we name it as q of x. ஓகேங்களா? இப்போ இதில் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுது. அதாவது சிங்குலர் பாயிண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸ் அதெல்லாம் தான் சிங்குலர் பாயிண்ட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. சிங்குலர் பாயிண்ட்ஸுன்றது இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்ட பிறகு டினாமினேட்டரில் என்ன வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கும், இங்கே வெறும் இது மட்டும்தான் இருக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0வையும் நம்ம சேர்க்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வருது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வருதுன்னா நீங்கள் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, அதாவது எது இருக்கிறதுலே ஆல் பாசிபிலிட்டிஸ் எதை சேர்க்குறீங்களோ அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். அதுலேருந்து கிடைக்கிற வேல்யூஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதை ஈக்குவேட் பண்ணால் 0க்கு ஈக்குவேட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூஸை தான் we name it as singular points. ஓகேங்களா? ஸோ therefore x equal to 1 and x equal to minus 1 are singular points. ஓகே, சிங்குலர் பாயிண்ட்டுன்னு வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது நாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 1ஐயும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ஐயும், ரொம்ப சிம்பிள். எக்ஸ் ஈக்குவல் டு 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அன்டிஃபைன்டாக மாறுது இல்லைங்களா. அன்டிஃபைன்டாக மாறுறத இப்போதைக்கு நாட் அனாலிட்டிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்டிஃபைன்டாக மாறுறத நீங்கள் நாட் அனாலிட்டிக் அப்படின்ற டேர்மாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அனாலிட்டிக்ன்ற விஷயம் அடுத்து நடத்த போகிற காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷனில் வரக்கூடிய ஒரு விஷயம், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில். இப்போதைக்கு எங்கே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் அன்டிஃபைன்டாக வருது, அதாவது இன்ஃபினிட்டி வருது இல்லைங்களா, டினாமினேட்டர் 0 வருது இல்லைங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1க்கும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃபினிட்டி ஆகுது. இன்ஃபினிட்டி ஆகும்போது நீங்கள் நாட் அனாலிட்டிக் அப்படின்ற ஒரு டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம்
இதை சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னையும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னையும் சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரீ டயக்ராம் பாருங்கள். ஒன் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு வந்துச்சுன்னா அடுத்தது அந்த பாயிண்ட்டு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா இல்லைன்னா இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டான்றதை செக் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட டிஸ்கஷன் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் x equal to 1, செகண்ட் கேஸ் வந்து x equal to minus 1. ஓகேங்களா? செகண்ட் கேஸ் வந்து x equal to minus 1. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக வருதான்னு செக் பண்ணணும். வந்துருச்சுன்னா ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், வரலன்னா we name it as irregular singular point. ஓகேங்களா? இப்போது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா x minus 1 into p of x கண்டுபிடிக்கணும். அப்புறமா x minus 1 the whole square into q of x கண்டுபிடிக்கணும். அப்போ அதே மாதிரி இங்கே சிமிலராக சொல்லணும்னா x plus 1 into p of x கண்டுபிடிக்கணும். x plus 1 the whole square into q of x கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த குவான்டிட்டிஸை கண்டுபிடிப்போம். x minus 1 into p of x வேல்யூ வந்து x by x square minus 1. இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா it becomes x by x plus 1. ஏன் அப்படின்னா இந்த x square minus 1 நீங்கள் x minus 1 into x plus 1 எழுதலாம். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து x by x plus 1. ஓகேங்களா? இப்போ இது அனாலிட்டிக்கா இல்லையா, அதாவது at x equal to 1 அனாலிட்டிக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் பாருங்கள். அனாலிட்டிக்னா என்ன மீனிங்கு? டிஃபைன் ஆகணும், அவ்வளோதான். எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் டினாமினேட்டர் 0 ஆகுதான்னு பாருங்கள். ஆகலை இல்லையா? தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் இஸ் அனாலிட்டிக். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் பார்ப்போம். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1 பை, அதே மாதிரி இது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கங்க. ஸோ கட் ஆகிடுது. நீங்கள் x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு? இஃப் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் x equal to 1 என்ன வருது உங்களுக்கு? இதில் 0 வருது. டினாமினேட்டர் 0 வந்தால் தான் நாட் அனாலிட்டிக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டினாமினேட்டர் 0 வந்து, அதாவது அன்டிஃபைன்டாக இருந்தால் தான் நாட் அனாலிட்டிக் அப்படின்ற கீவேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கியூ ஆஃப் எக்ஸும் என்னென்ன ஆகிடுச்சு? அனாலிட்டிக்னு ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா we say x equal to 1 is ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம சொல்லிடலாம். x equal to 1 is ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது இப்போ அதே மாதிரி x equal to minus 1க்கு பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி x plus 1 into p of xனா இது x plus 1 into p of x வந்து x by x square minus 1. இதே டேர்ம் தான். ஸோ அது x plus 1 into x minus 1. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து x by x minus 1. இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஃபைன் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். டிஃபைன் ஆகுதுன்னா டினாமினேட்டர் 0 ஆச்சு அப்படின்னா டிஃபைன் ஆகலைன்னு அர்த்தம். இல்லை டினாமினேட்டர் 0லாம் ஆகலை. ஆஃப்டர் கம்ப்ளீட் சிம்பிளிஃபிகேஷன் இதுக்கு x equal to minus 1 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வருது நமக்கு. ஸோ ஐ கேன் சே x plus 1 into p of x is analytic. சிமிலராக நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா x plus 1 the whole square, x plus 1 the whole square into q of x. q of x வந்து minus 1 by x square minus 1. அதை நான் x plus 1 into x minus 1 எழுதுறேன். ஸோ ஆன் சிம்பிளிஃபிகேஷன் you will get minus of x plus 1 by x minus 1. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 போடுங்க. எந்த பாயிண்ட் டிஸ்கஷனோ அந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு டினாமினேட்டர் 0 வரல இல்லைங்களா? டினாமினேட்டர் 0 வரல. ஸோ அனாலிட்டிக். அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம்னா x equal to minus 1
ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஸ்கஸ் த சிங்குலாரிட்டிஸ் அப்படின்னா இவ்வளோதான் விஷயம். ஆப்ஷனில் கேட்கும்போது எப்படி கேட்குறாங்க, அதை எப்படி ஆன்சர் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். டிஸ்கஸ் த சிங்குலாரிட்டிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னலாம் சிங்குலாரிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ x = 1 x = -1 தான் சிங்குலர் பாயிண்ட்ஸு. இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஆர்டினரி பாயிண்ட்டுன்றது என்னென்னா ஒன்றும் கிடையாதுங்க. இதில் x = 1 x = -1 தவிர மற்ற எல்லாமே ஆர்டினரி பாயிண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள். x = 1 x = -1 மட்டும்தான் சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஏன்னா அந்த பாயிண்ட் போட்டால் தான் எனக்கு இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னு டிஃபைன் ஆகாமல் இருக்குது. மற்றபடி எந்த பாயிண்ட் போட்டாலுமே எனக்கு டிஃபைன் ஆகும். ஸோ x = 0 சிங்குலர் பாயிண்ட்டான்னு கேட்குறாங்க, கிடையாது. இட் இஸ் அன் ஆர்டினரி பாயிண்ட். இதுதான் மீனிங். ஆர்டினரி பாயிண்ட்னா இவ்வளோ தான் விஷயம். ஒரு பாயிண்ட் சிங்குலர் பாயிண்ட்டாக இல்லாததை வி நேம் இட் அஸ் ஆர்டினரி பாயிண்ட். அப்போ சிங்குலர் பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சிங்குலர் பாயிண்ட்னா விச் ஃபெயில்ஸ் டு பி அனாலிட்டிக். எடுத்த உடனே அந்த கொடுத்துருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் p of xம் q of xம் எதில் அனாலிட்டிக்காக இல்லையோ, p of x and q of x. p of x q of x எதில் அனாலிட்டிக் இல்லாமல் இருக்கும், x = 1லையும் x = -1லையும் தான் அனாலிட்டிக்காக இல்லாமல் இருக்கும். அனாலிட்டிக்காக இல்லாமல் இருக்கும்னா என்ன அர்த்தம், x = 1 இல்லை -1 இது ரெண்டுத்தில் எது போட்டாலுமே என்ன ஆகுது, உங்களுக்கு டினாமினேட்டர் 0 ஆகுது. டினாமினேட்டர் 0 ஆகுது. ஸோ அதனால் அதுக்கு பேர் வந்து சிங்குலர் பாயிண்ட்ஸ். டெக்னிக்கலாக நாட் அனாலிட்டிக். எது நாட் அனாலிட்டிக், p of xம் q of xம். ஓகேங்களா? எந்த புள்ளியில் p of xம் q of xம் அனாலிட்டிக்காக இல்லையோ அந்த புள்ளியை நாம் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டெஃபினேஷன் பாருங்கள். சிங்குலர் பாயிண்ட், இஃப் தி point x = x0 is not an ordinary point, then it is called a singular point. அப்போ ordinary point na என்னது? A point x = x0 is called an ordinary point of the equation. அந்த equation எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க. y double dash, அதாவது y double dashக்கு கோஎஃபிஷியன்ட் எப்படி தான் இருக்குது, உங்களுக்கு 1 தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை y double dashக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அதால் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ y டேஷ்னுடைய கோஎஃபிஷியன்ட்டு p of x, yனுடைய கோஎஃபிஷியன்ட்டு q of x. ஓகேங்களா? ஸோ இந்த x = x0 எப்போ நான் ஆர்டினரி பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன்னா p of x q of x ரெண்டுமே அனாலிட்டிக்காக இருக்கணும் at x = x0 ரெண்டுமே. அப்போ தான் அதை நீங்கள் வந்து ஆர்டினரி பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? see for example p of x வந்து சப்போஸ் ஒரு சிச்சுவேஷன் p of x வந்து x/x+1 வரும், q of x வந்து x/x+1 into x-1 வரும். ஓகேங்களா? இப்போ x = 1 ஆர்டினரி பாயிண்ட்டா சிங்குலர் பாயிண்ட்டா, x = 1 ஆர்டினரி பாயிண்ட்டா சிங்குலர் பாயிண்ட்டா? நல்லா பாருங்கள், டெஃபினேஷனை நல்லா பாருங்கள். ஒரு பாயிண்ட்டை எப்போ நான் ஆர்டினரி பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை இந்த வடிவத்துக்கு மாற்றிடுறீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. p of x q of x கண்டுபிடிச்சிடுறீங்க. ஓகே, p of x q of x ரெண்டுமே அனாலிட்டிக்காக இருக்கணும் at x = x0. இங்கே நான் x = 1க்கு கேட்குறேன். x = 1 ஆர்டினரி பாயிண்ட்டான்னு கேட்குறேன். x = 1 இதில் போடுறீங்க அனாலிட்டிக் வருது, ஆனால் இதில் போடுறீங்க அனாலிட்டிக் வரல. ரெண்டுத்துலேயுமே அனாலிட்டிக்காக இருந்தால் தான் அது ஆர்டினரி பாயிண்ட், இல்லைன்னா அது பேர் சிங்குலர் பாயிண்ட். புரியுதுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டுத்துலேயுமே அனாலிட்டிக் இருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க மேடம். இஃப் both the functions p of x and q of x are analytic at x = x0. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸுமே அனாலிட்டிக்காக இருக்கணும். அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன்லையுமே இந்த பாயிண்ட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா டிஃபைன்டாக வரணும்.
x equal to 1 போட்டால் இதில் வேல்யூ வருது 1/2ன்னு, ஆனால் இதில் வேல்யூ வரல, டினாமினேட்டர் 0 ஆகும். ஓகேங்களா? சிங்குலர் பாயிண்ட்னா இதுதான் இப்போ சொன்னது தான். ஆர்டினரி பாயிண்ட் இல்லைன்னா சிங்குலர் பாயிண்ட். அஃப்கோர்ஸ் சிங்குலர் பாயிண்ட் இல்லாத எல்லாமே ஆர்டினரி பாயிண்ட். நீங்கள் எந்த கான்வெர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் எதெல்லாம் சிங்குலர் பாயிண்ட்ஸு? எக்ஸ் ஈக்குவல் டு -1 1 தான் சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், எது மேக்ஸிமம் இருக்கோ அதை எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல கீழே எக்ஸ் இன்ட்டு x² - 1 வருங்க, இன்னொரு இடத்துல x² - 1 வருங்க. அப்படி இருக்கும்போது எது மேக்ஸிமம் இருக்கோ அதை தாங்க 0க்கு ஈக்குவேட் பண்ணணும்னு ஒரு வேர்டு சொல்லியிருந்தேன். இதுதான் ரெண்டு இடத்துலையுமே ஃபுல்லாக எது மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் எல்சிஎம் எடுக்கிறதுன்னு அர்த்தம். டினாமினேட்டரை எல்சிஎம் எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்து சால்வ் பண்ணுங்கள். எதுக்கெல்லாம் 0 ஆகுதோ அதெல்லாம் சிங்குலர் பாயிண்ட்ஸ். டினாமினேட்டர் எதுக்கெல்லாம் 0 ஆகுதோ அது எல்லாமே சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஒன்ஸ் சிங்குலர் பாயிண்ட் ஆனது தான் நான் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா இல்லைனா இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டான்றது டிஸ்கஷனுக்கே வர முடியும். எப்போ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம்னா, அந்த பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா x - 1 இன்ட்டு p ஆஃப் எக்ஸு x - 1 the whole square இன்ட்டு q ஆஃப் எக்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே அனாலிட்டிக்காக இருக்கணும். அண்டுன்னு சொல்லியிருக்கிறேன், ஆறுன்னு சொல்லலை. அண்டுன்னு சொன்னால் ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆறுன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட நம்ம உள்ள தரலாம். இங்கே ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சிங்குலர் பாயிண்ட்டை தான் நான் எப்போ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இஃப் போத் x - x0 p of x and x - x0 the whole square q of x ரெண்டுமே அனாலிட்டிக்காக இருக்கணும். அனாலிட்டிக்காக இருந்தாலே நீங்கள் ரெகுலர்னு சொல்லிடலாம். இதில் ஏதாவது ஒரு கேஸ் ஃபெயிலியர் ஆனால் கூட அதை நாம் இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் அகைன் கிளியராக பாருங்கள். இன்னொரு முறை மறுபடியுமே இதே ஒரே ப்ராப்ளம் தான். அகைன் ஐ எம் டெல்லிங் யூ ஹிண்ட் வைஸு. உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அதை நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா கிவன் வந்து y டபுள் டேஷு ப்ளஸ் x/x² - 1 y டேஷ் மைனஸ் 1/x² - 1 இன்ட்டு y ஈக்குவல் டு 0. இதுதான் கொடுத்துருந்தது. இதில் p ஆஃப் எக்ஸுன்றது x/x² - 1, q ஆஃப் எக்ஸுன்றது -1/x² - 1. இப்போ இதில் இந்த டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். x² - 1 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு +or-1. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணாலுமே அதுதான். சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஒரு x அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்டும் இதில் ஆட் ஆகிடும். இந்த மூணுமே தான் நம்ம சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது மூணுமே தான். சப்போஸ் இங்கே x இன்ட்டு x² - 1 வந்ததுன்னா இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது x ஈக்குவல் டு 0 வரும், x ஈக்குவல் டு +or-1 வரும். ஃபஸ்ட் ஒன்று எடுக்கும்போது x ஈக்குவல் டு +or-1, p ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது q ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது 0, +or-1 வந்ததுன்னா டோட்டலாக யூனியன் எடுக்கணும். யூனியன் எடுத்து டோட்டலாக எல்லா பாயிண்ட்டையும் தான் நீங்கள் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவீங்க. புரியுதுங்களா? இந்த விஷயத்தை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஐம் கன்க்ளூடிங் ஹியர். சிங்குலர் பாயிண்ட்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு p ஆஃப் எக்ஸ் எழுதுறீங்க, அடுத்தது q ஆஃப் எக்ஸ் எழுதுறீங்க, நீங்கள் p ஆஃப் எக்ஸோடைய டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க, ஆஸ் வெல் அஸ் q ஆஃப் எக்ஸ்னுடைய டினாமினேட்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க. p ஆஃப் எக்ஸ் டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு +or-1, q ஆஃப் எக்ஸ் டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்கன்னா x ஈக்குவல் டு +or-1, யூனியன் எடுத்திங்கன்னா x ஈக்குவல் டு +or-1. ஸோ x ஈக்குவல் டு 1, -1 தான் சிங்குலர் பாயிண்ட்ஸ். மற்ற எல்லாமே ஆர்டினரி பாயிண்ட்ஸ். இதை தவிர மீதி எல்லாமே ஆர்டினரி பாயிண்ட்ஸ். சிங்குலர் பாயிண்ட்டை கிளாரிட்டியாக எடுத்துக்கங்க. இதை தவிர மீதி எல்லாமே ஆர்டினரி பாயிண்ட்ஸ் தான்.
இப்போ ஒன்ஸ் சிங்குலர் பாயிண்ட்னு வந்ததை தான் நான் என்ன பண்ணலாம், ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா இல்லை இர்ரெகுலரான்றதை பார்க்க முடியும். கொஞ்சம் ஏற்கனவே சொன்னதுனால ஸ்பீடாக சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்ற கேஸ் டிஸ்கஷன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் மைனஸ் 1 பி ஆஃப் எக்ஸையும் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸையும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர், இதனுடைய ஆன்சர் சிம்பிளிஃபைடு ஆன்சர் இது வந்துருந்தது, இதுக்கு ஆன்சர் இது வந்துருந்தது. ஏற்கனவே போட்ட சம்மு தான் இது, இப்போ சொன்னது தான். மறுபடியும் இந்த பி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, கியூ ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணிட்ட பிறகு என்ன செக் பண்ணணும், எக்ஸ் மைனஸ் 1 பி ஆஃப் எக்ஸு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கியூ ஆஃப் எக்ஸ் இது ரெண்டுமே அனாலிட்டிக்காக இருக்கணும். when you substitute x equal to 1, x equal to 1 substitute பண்ணுங்க, இன்ஃபினிட்டி வருதான்னு பாருங்க. x equal to 1 substitute பண்ணுங்க, இன்ஃபினிட்டி வரலன்னா அனாலிட்டிக், இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா நாட் அனாலிட்டிக். இவ்வளோதான். ரெண்டுத்துலேயுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, அவ்வளோதான் எனக்கு தேவை. ஸோ ஐ கேன் சே ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். இது எதுலையாவது ஒன்றுத்துக்கு இன்ஃபினிட்டி வந்தால் கூட நான் என்ன சொல்லிவிடுவேன், அதை இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லிடுவேன். ஏதாவது ஒன்றுத்துக்கு இன்ஃபினிட்டி வந்தால் கூட ஐ வில் சே இட் as இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். அதே மாதிரி தான் எக்ஸ் மைனஸ் 1க்கும் சொல்லணும். எக்ஸ் ப்ளஸ் 1 பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கியூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இன்ஃபினிட்டி வரக்கூடாது. இன்ஃபினிட்டி வந்ததுன்னா ரெகுலர் கிடையாது, இர்ரெகுலர். ஸோ இந்த டேர்ம்ஸை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு கொஷனுக்கான ஆன்சரும் அதிலே கிடச்சிருச்சு. இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சிங்குலர் பாயிண்டான கிடையாது. சிங்குலர் பாயிண்ட் வந்து அந்த ரெண்டு தான். ஓகேங்களா? ஒரு எம்சிக்யூ கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்க. The point x equal to 1 of x square plus x minus 2 the whole square plus 3 into x plus 2 y dash plus x minus 1 into y equal to 0 is for option ordinary point, second option singular point, third option regular singular point, fourth option irregular singular point. Solution PG 2015. Sorry, no, y double dash 1. Yes, y double dash 1. Y double dash 1. இந்த கொஸ்டினை எழுதிக்கங்க. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். நீங்கள் இப்போதைக்கு வெறும்னே கேட்டிருக்கிறீங்க, அதை வச்சு எவ்வளோ ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஓகே, see this problem. Now discuss the singularities of the differential equation 2x square y double dash plus 7x into x plus 1 y dash minus 3y equal to 0. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சிங்குலாரிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. சிங்குலாரிட்டிஸ் என்னென்ன வருதுன்றதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா இல்லை இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா அப்படின்றத சொல்லுங்க. ஃபஸ்ட்டு சிங்குலாரிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறமா அது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டா இல்லைனா இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டான்றதை அடுத்தது சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னா இதை 2x ஸ்கொயரால் டிவைட் பண்ணுவோம். ஸோ 7x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2x ஸ்கொயர் மைனஸ் 3 பை 2x ஸ்கொயர் இன்ட்டு ஒய்
அப்போ இதில் p of xன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா 7 into x plus 1 by 2x. q of xன்றது நான் இதில் xம் xம் கேன்சல் ஆகிடும். q of xன்றது -3 by 2x square. ஸோ டினாமினேட்டர் இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க அப்படின்னா x equal to 0. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்கனால x equal to 0, 0. எனிவே ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் மட்டும்தான் வருது. therefore x equal to 0 is சிங்குலர் பாயிண்ட். ஸோ இதை தவிர மற்ற எல்லாமே என்னது நமக்கு ஆர்டினரி பாயிண்ட் தான். இப்போ அடுத்தது நாம் x minus 0 into p of x கண்டுபிடிக்க போகிறோம். x minus 0 into p of x னா ஏன் x minus 0ன்னு பாருங்கள், x minus இந்த பாயிண்ட். ஸோ x into p of x இது கிடைக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இதனுடைய ஆன்சர் நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. உடனே அடுத்தது பார்க்குறோம் x minus 0 the whole square into q of x பார்க்குறோம். ஸோ x square into -3 by 2x square இதுவும் நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ x equal to 0 is regular singular point. எதை வச்சு நீங்கள் irregularன்னு சொன்னீங்க? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது 2019 கொஸ்டின். இதில் சொல்லித்தரத்துக்கு நிறையவே இருக்கு. PG 2019 the regular singular points of t minus t square into x double dash plus gamma. மீதி இது வரைக்கும் வந்தது எல்லாமே PG questions தான். எதுவுமே PG questions இல்லாமலாம் கிடையாது. பட் இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாருமே இப்படி தான் படிச்சுன்னு போயிருப்பாங்க. PG 17 வரைக்கும் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுதான் போயிருப்பாங்க. பட் ஜென்ரலைஸ்டாக படிக்காதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி கொஷின்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் எடுத்தோடனே கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஆர் ஏ ஆப்ஷன் 0, இன்ஃபினிட்டி, 0, 1 இன்ஃபினிட்டி, 0, 1, 1, இன்ஃபினிட்டி. So solution. இதில் உங்களுடைய கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கன்வீனியன்ட் நோட்டேஷனுக்கு மாற்றிக்கங்க, தப்பே கிடையாது. ப்ளஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் 1 இதெல்லாம் ஏதோ நம்பர் இருக்கிறதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்ட்டு எக்ஸ் ஒய் டேஷு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா ஒய் ஈக்குவல் டு 0 இதுதான் கொடுத்துருக்கிறது. கொடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு அவ்வளோலாம் தேவை கிடையாது, நேராக பி ஆஃப் எக்ஸை எழுதுங்க. பி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு பை எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் வில் பி காமா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் 1 பை 1 மைனஸ் எக்ஸ். இதுதான் பி ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி கியூ ஆஃப் எக்ஸ்ன்றது மைனஸ் ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் சிங்குலர் பாயிண்ட்ஸு நீங்கள் செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸினுடைய டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க. யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 1. நான் இதை தான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அடுத்தது கியூ ஆஃப் எக்ஸினுடைய டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க. யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1. தேர்ஃபோர் சிங்குலர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1. நீங்கள் இதை தான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஆஸ் யூஷுவல் செக்கிங் தான். Usual checking arrives x equal to 0, 1 are regular singular points. இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபுல்லாக
ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ ஐ ஹாவ் டு டிஸ்கஸ் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, கிளியராக கவனிங்க. ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, உங்களுடைய கொடுத்துருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1/tனும் ஒய் டேஷுக்கு பதிலாக இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒய் டேஷ்க்குனா -t² கேபிட்டல் ஒய் டேஷ், அப்புறமா ஒய் டபுள் டேஷ்க்கு பதிலாக t⁴ கேபிட்டல் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 2t³ கேபிட்டல் ஒய் டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் கேபிட்டல் ஒய் டேஷ்ன்றது என்னென்னா dy/dt. ஒய் டபுள் டேஷ் மீன்ஸ் d²y/dt². இந்த சேஞ்சஸ் மேக் பண்ணிங்க, இந்த சப்ஸ்டியூஷன் மேக் பண்ணிங்கன்னா அதனுடைய டெரிவேட்டிவ்க்கு வர சப்ஸ்டியூஷன் இது ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். இதை நீங்கள் டெரைவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டெரைவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. இது அந்த லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன கண்டென்ட் தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக இது எப்படி வந்ததுன்னு நீங்கள் ஆராயாதீங்க. அதுக்கான டைம் இது கிடையாது. ஸ்ட்ராட்டஜி தான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? எந்த டைமுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதில் கேபிட்டல் ஒய் டேஷ், இது கேபிட்டல் ஒய் டபுள் டேஷ் போட்டுட்டு புது ஈக்குவேஷன் வந்துடும். உங்களுக்கு வந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே புது ஈக்குவேஷனாக கிடச்சிடும். அதில் நல்லா கவனிங்க, அதில் இஃப் t = 0 is RSP, regular singular point, we say x = infinity is RSP. சம் நான் போடும்போது தான் புரியும். உங்களுக்கு பழைய ஈக்குவேஷன் என்ன இருந்ததுன்னா ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் 1 பை 1 - x இன்ட்டு ஒய் டேஷு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா பை x - x² இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் இருந்தது. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே y அண்ட் எக்ஸ்ன்னு இருக்கிறத y அண்ட் tன்னு மாற்றுறீங்க. இந்த y டபுள் டேஷ் என்னவா மாறும் அப்படின்னா t⁴ y டபுள் டேஷ். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வேர்டை மட்டும் ஹிண்ட் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் கொஞ்சம் ஹிண்ட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மெத்தடு கவனிங்க, அடுத்த சம் கொடுக்கும்போது சால்வ் பண்ணுங்க. இதை மட்டும் எழுதிக்கணும். இந்த y டேஷையும் y டபுள் டேஷையும் என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு மட்டும் எழுதிக்கணும், எழுதி வச்சுக்கணும். இல்லைன்னா நான் ஸ்லைடை டவுன் பண்ணுறேன், அப்போ பார்த்துக்கணும். இப்போ ஒய் டபுள் டேஷை நீங்கள் இதை போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த வேல்யூ வந்துருச்சு. ஒய் டபுள் டேஷ்க்கு பதிலாக இந்த வேல்யூ. அடுத்தது இந்த ஒய் டேஷ்க்கு பதிலாக இந்த வேல்யூ போட போகிறோம். காமா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் 1 பை 1 - 1/t. ஏன்னா எக்ஸ் பார்த்தாலும் 1/t போடணும். இன்ட்டு ஒய் டேஷ். ஒய் டேஷ்ன்றது -t² ஒய் டேஷ். அடுத்தது மைனஸ் ஆல்ஃபா பீட்டா பை எக்ஸுக்கு பதிலாக 1/tன்னு வரும்போது இது 1/t மைனஸ் 1/t² இன்ட்டு ஒய் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேங்களா? இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதே தாங்க. இப்போ இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் t = 0 செக் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் சிங்குலர் பாயிண்ட் செக் பண்ணணும்னா என்ன லாஜிக் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி, இந்த t⁴ தான் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா ஒய் டபுள் டேஷ்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்னவா வரணும், உங்களுக்கு 1ன்னு வரணும். ஸோ அக்கார்டிங்லி t⁴ தான் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே டிவைட் பண்ண பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்டெப்ஸ் நிறைய நீங்கள் கட் ஷார்ட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். இது ஒய் டபுள் டேஷ்னு வரும். இங்கே பை t⁴ நல்லா கவனிங்க, இங்கே பை t⁴ அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள், 2/t ஒய் டேஷ் இப்படி கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் இங்கே வந்து பை t⁴. நல்லா கவனிங்க, இங்கே பை t⁴ போடுறீங்கன்னா டினாமினேட்டரில் என்ன கிடைக்குது உங்களுக்கு, t². அந்த t² இது கூட பெருக்கிக்கணும். புரியுதுங்களா? பை t⁴ போடுறீங்க, இந்த t² இதையும் கேன்சல் பண்ணுறீங்க,
இந்த டி ஸ்கொயர் இது கூட பெருக்குங்க. பொறுமையாக பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணிக்கோங்க. 10 ஸ்டெப் போட்டுட்ருக்கக்கூடாது, வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸையும் இது கூட சேர்த்துருங்க. ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா 1 + ஆல்ஃபா + பீட்டா - காமான்னு வரும். இது நியூமரேட்டர் வருது. டினாமினேட்டரில் இந்த டி ஸ்கொயரும் இதுவும் பெருக்கலாகும். பெருக்கலாச்சுன்னா t² - t இன்ட்டு y டேஷ். அவ்வளோதான். அடுத்தது மறுபடியும் இங்கே t⁴ டிவைட் ஆகும். இங்கே t⁴ டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? கீழே t⁴ மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இங்கே t⁴ மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். நோட்ஸில் கட் ஷார்ட்லாம் பண்ணலாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கட் ஷார்ட் பண்ணலாம், எப்படி கட் ஷார்ட் பண்ணணும்னு சொல்லலாம். பட் மெட்டீரியலாக எழுதும்போது அது மாதிரி பண்ண முடியாது. அதனால் டோட்டலாக தான் எழுதியிருக்கிறேன். ஒரு முறை பாருங்கள். -ஆல்ஃபா பீட்டா இங்கே t⁻3ன்னு வரும். ஏன்னா t⁻4 × 1/t - t² இன்ட்டு y = 0. இப்போ நான் என்ன பண்ணணும்? y டேஷ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ தானே உங்களுக்கு p கிடைக்கும். ஏன்னா ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும்னா t-0 p அனாலிட்டிக்காக இருக்கணும். t-0 the whole square into q அனாலிட்டிக்காக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். அப்போ தான் நீங்கள் x = நீங்கள் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் அடுத்தது கம்பைன் பண்ணணும். திஸ் இம்ப்ளைஸ் y" ப்ளஸ், நல்லா கவனிங்க, இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறீங்க. t இங்கே வந்து இதை t × t-1ன்னு எழுதலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன தான் வரும் உங்களுக்கு? t-ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் t × t-1 தான் எல்சிஎம். எல்சிஎம் எடுக்கிறது t தான் காமன் மல்டிப்பிள். இங்கே 1, t-1. திஸ் இம்ப்ளைஸ் எல்சிஎம் வந்து t × t-1 தான் எல்சிஎம் உங்களுக்கு. ஸோ t × t-1 எல்சிஎம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வகுப்பீங்க. வகுத்தீங்கன்னா மீதி கிடைக்கிறது t-1. அதை தான் மேலே பெருக்குவீங்க. ஓகேங்களா? அதை மேலே பெருக்கும்போது 2 × t-1 y டேஷ் ப்ளஸ் இங்கே வகுக்கும்போது இது கூட வகுக்கும்போது உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஏன்னா இதுவும் சமம், 1 தான் கிடைக்கும். அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே பெருக்குறீங்க. மேலே பெருக்குறீங்க அப்படின்னா அதே டேர்ம் தான் வரும். 1 + ஆல்ஃபா + பீட்டா - காமா இன்ட்டு y டேஷ். ஸோ மைனஸ் இந்த டேர்ம் ஆஸ் இட் இஸ் இப்படி தான் வரும். t³ - t² இன்ட்டு y = 0. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. அதாவது p போட்டு டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுங்க. p y டேஷை தவிர மீதி இருக்கிறது தான் p. அதாவது 2t - 2 + 1 + ஆல்ஃபா + பீட்டா - காமா t × t-1. therefore p பார்த்தீங்கன்னா 2t - 1 + ஆல்ஃபா + பீட்டா - காமா t × t-1. q பார்த்தீங்கன்னா -ஆல்ஃபா பீட்டா t³ - t². நீங்கள் மேக்ஸிமம் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறீங்கன்னா t² × t-1. அவ்வளோதான். t² காமனாக எடுத்திங்கன்னா t-1 வரும். இப்போது நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். p டினாமினேட்டர் டினாமினேட்டர் என்ன அப்படின்னா t = 0, t = 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். 0க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்கன்னா. சிமிலர்லி q பண்ணிங்கனாலும் t = 0, t = 1. நமக்கு இந்த விஷயம் தேவை கிடையாது. ஏன்னா இன்ஃபினிட்டி தான் நம்மளுடைய ஹைலைட்னும் போது நம்மளுடைய டிஸ்கஷன் t = 0க்கு தான். t = 0 சிங்குலர் பாயிண்ட்டாக வந்துருச்சு. அடுத்தது நீங்கள் t-0 × p. t-0 × p நியூமரேட்டரில் t இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு t இருக்குது, கேன்சல் ஆகிடும். பாருங்கள்.
இது கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? t மைனஸ் 0 p ஆஃப் t போடும்போது இந்த டீயும் கேன்சல் ஆகிடும், நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அடுத்த செக்கிங்க்கு போகிறோம். அடுத்த செக்கிங் என்னென்னா t minus 0 the whole square into q of t. t minus 0 the whole square into q of t னா இங்கே t ஸ்கொயர் இருக்குது, இந்த t ஸ்கொயரும் அது கூட கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் ஆல்ஃபா பீட்டா பை t minus 1 இதுவும் நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. therefore t equal to 0 is regular singular point for derived differential equation. புதுசா நான் மாடிஃபை பண்ண differential equationக்கு அது regular singular point. therefore x equal to infinity என்னது regular singular point. இன்ஃபினிட்டிக்கு செக் பண்ணணும்னா இதுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. ஒரு ப்ராப்ளம் இப்போ நான் கொடுக்குறேன், கட்டாயம் போடுங்க கையோட. discuss the singularities. ஆப்ஷனில் இன்ஃபினிட்டி இருந்ததுன்னா, இல்லைன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. ஆப்ஷனில் இன்ஃபினிட்டி இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபினிட்டிக்கு இப்படி தான் போட்டு செக் பண்ணணும். சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்றுத்துக்கு இன்ஃபினிட்டி வந்துருச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியை நான் இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? சப்போஸ் இதில் டினாமினேட்டர் இந்த ஜீரோன்ற வேல்யூவே கிடைக்கல, நல்லா கவனிங்க, ஜீரோன்ற வேல்யூவே கிடைக்கலன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு ஒரு சிங்குலர் பாயிண்ட்டே கிடையாதுன்னு அர்த்தம். இங்கே டீக்கு ஜீரோ கிடச்சிருக்கு இல்லைங்களா, டீக்கு ஜீரோ கிடைக்கவே தான் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி சிங்குலர் பாயிண்ட். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/t போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? டீக்கு ஜீரோ உங்களுக்கு கிடைக்கவே தான் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி சிங்குலர் பாயிண்ட். இங்கே டி ஜீரோன்னு கிடைக்கவே இல்லைன்னா சிங்குலர் பாயிண்ட்டே கிடையாது உங்களுக்கு. அங்கே நீங்கள் என்ன பண்ணிடலாம், வேறு ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். அந்த இன்ஃபினிட்டி இல்லாத ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் டிஸ்கஸ் தி சிங்குலாரிட்டிஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 0 சிங்குலர் பாயிண்ட்டான்னு பார்க்குறீங்க. சிங்குலர் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அது ஆர்எஸ்பியா ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டான்னு பார்த்து சொல்ல போகிறீங்க. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிக்கு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிக்கு பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கு, உங்களுடைய பழைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து புது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வரணும். அந்த புது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரணும் அப்படின்னா இந்த மாடரேஷன்ஸை நீங்கள் பண்ணணும். இந்த மாடரேஷன்ஸை கட்டாயம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாடரேஷன்ஸ் இதை மட்டும் நோட் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் இது தேவை கிடையாது, பெருசாக இது நாலேஜ் வைஸ் தேவை கிடையாது. இதை போட்டுட்டு t ஈக்குவல் டு 0 ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டாக வந்தால் நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியை ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி t ஈக்குவல் டு 0 சிங்குலர் பாயிண்ட்டாக இருந்தால் தான் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி சிங்குலர் பாயிண்ட், இல்லைன்னா கிடையாது. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம்ஸை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு இப்போ போடுங்க பார்ப்போம். கொஷினை நான் ஸ்லைட் காமிக்கிறேன். கொஷின் ஒரு முறை எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. செக் பண்ணுங்கள். 5 minutes டைம். அதுக்கடுத்து நானே போய்ட்டு ரைட் கவனிங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணிக்கோங்க. நான் இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு நான் டிஸ்கஷன் பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? ஸோ இதில் ஒய் டபுள் டேஷு ப்ளஸ்ஸு 1/x ஒய் டேஷ் இதுதான் வரும். ஏன் 1/x வருதுன்றது உங்களுக்கே தெரியும், எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது. இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்னென்னலாம் சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணுவீங்கன்றது சொல்லியிருக்கிறேன். எக்ஸ்னா 1/t, ஒய் டேஷ் அப்படின்னா வந்து உங்களுக்கு மைனஸ் டி ஸ்கொயர் கேபிட்டல் ஒய் டேஷ், ஒய் டபுள் டேஷ் வேல்யூ வந்து
t power 4 capital Y dash y double dash plus 2t cube capital Y dash. So இதை நீங்க அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. t power 4 y double dash plus 2t cube y dash plus இது t னு மாறிடும். x 1/t னா இங்கேயும் போய் 1/t னு போட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு சம்முக்கும் நீங்க அடாப்ட் ஆயிரணும். ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குன்னா அது வேற வழி கிடையாது. கீழே இருக்கிறதே ஒரே ஒரு டேர்ம் தான் 1/t தான். அதை டக்குன்னு t னு மாத்திக்கணும். இன்டு y டேஷ்ன்றது என்னன்னா மைனஸ் டி ஸ்கொயர் கேபிட்டல் y டேஷ். அதே மாதிரி ப்ளஸ் இது வந்து 1/t ஸ்கொயர் 1/t ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் பை 1/t ஸ்கொயர் இன்டு y ஈக்குவல் டு 0. இப்போ நீங்கள் மொத்தமாக என்ன பண்ண போகிறீங்கன்னா t பவர் 4ல் டிவைட் பண்ணுறீங்க. t பவர் 4ல் டிவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இங்கே y டபுள் டேஷ் ப்ளஸ் 2/t கேபிட்டல் y டேஷ் மைனஸ் 1/t கேபிட்டல் y டேஷ். கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே t கியூப் இருக்குது, பை t பவர் 4 போடும்போது கீழே tன்னு வந்துடும். ஸோ மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் 1/t வந்துடும். இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா இங்கே t பவர் 4 பண்ணும்போது ஐ மீன் டிவைடிங் பை t பவர் 4 பண்ணும்போது டினாமினேட்டரில் t ஸ்கொயர் வரும். அவ்வளோதான். ஸோ 1/t ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் பை t ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. This implies y double dash plus 1/t capital Y dash plus 1/t square minus n square by t square into y, of course, into y equal to 0. இப்போ இதில் இதே டேர்ம்ஸ் தானே கிடைச்சது உங்களுக்கு. இதில் வாட் இஸ் p of t? p of tன்றது 1/t, q of tன்றது 1/t ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் பை t ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். மேலே எல்சிஎம் வந்து இது 1 மைனஸ் n ஸ்கொயர் t ஸ்கொயர் பை t ஸ்கொயர் விச் இஸ் 1 மைனஸ் n ஸ்கொயர் t ஸ்கொயர் பை t பவர் 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதை இப்படியே வச்சு கூட ஒர்க் அவுட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் கரெக்டாக பண்ணணும். அந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. t மைனஸ் 0 இன்ட்டு p ஆஃப் t. இதை முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக சிம்பிளிஃபை பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் லிமிட்டே அப்ளை பண்ணணும். நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதும் லிமிட் அப்ளை பண்ணுறதும் ஒன்று தாங்க. அதில் தான் மிஸ்டேக்கே வரும். நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது, லிமிட் அப்ளை பண்ணுறது ரெண்டுமே ஒரே லாஜிக் தான். இதை கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணணும். இதை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வர முடியுமோ பண்ணிவிட்டு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ t மைனஸ் 0 இன்ட்டு p ஆஃப் டின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 தான் கிடைக்குது. ஸோ நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்தது t ஸ்கொயர் q ஆஃப் டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1 மைனஸ் n ஸ்கொயர் t ஸ்கொயர் பை t ஸ்கொயர்னு கிடைக்கும் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஏன்னா வென் யூ புட் t ஈக்குவல் டு 0 denominator becomes 0, right? Denominator equal to 0. So இது வந்து equal to infinity வரதுனால t equal to 0 is irregular singular point. As such x equal to infinity. x equal to infinity அதே லாஜிக்கில் தான் வந்துடும். நீங்கள் மேக்ஸிமம் இதிலே வச்சு ஒர்க் பண்ணியிருப்பீங்க சில பேர். அதனால தான் வந்து மேபி இதிலே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டீக்கு 0 போடுறீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னு பாருங்கள். மேலே இந்த டி ஸ்கொயர் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகியிருந்திருக்கும், ஆனால் மேலே இன்ஃபினிட்டி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் அப்படி வச்சு கூட நீங்கள் முடிவுக்கு வந்திருக்கலாம். நியூமரேட்டரில் இதானே வந்திருக்கும், டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, டி ஸ்கொயர் போட்டிருப்பீங்க, இது கேன்சல் ஆகிருக்கும். நீங்கள் 1/0 இன்ஃபினிட்டின்னு வந்திருக்குல்ல உங்களுக்கு. இன்ஃபினிட்டி மைனஸ் n ஸ்கொயர் இன்ஃபினிட்டி தானே, அதை வச்சு கூட நீங்கள் முடிவுக்கு வந்திருக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணலைன்னாலும் சொல்ல வரேன். இஸ் திஸ் கிளியர்? ஸோ x ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வந்து இந்த இடத்துல இட் இஸ் இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ வி மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். ஃபைண்டிங் இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன்ஸ். ஃபைண்டிங்
இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன்ஸ் இதோட முடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா ஆகும். இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? டைரெக்டாக ஃபார்முலா தான், இதே மெத்தடு தான். ஒரே ஒரு சம் எடுத்து வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராப்ளம் 1, ஃபைண்ட் தி இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன். சீக்கிரமாக போட்டுடலாம் இது. ஆஃப்கோர்ஸ் இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன் ஃபார் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 9x into 1 minus x y double dash minus 12y dash plus 4y equal to 0. ஓகேங்களா? சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி மாற்றணும்னா, அகைன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இந்த மாதிரி மாற்றிக்கணும். ஆஸ் யூஷுவல் போன முறை சொன்ன மாதிரியே minus 12 by 9x into 1 minus x y dash plus 4 by 9x into 1 minus x into y equal to 0. இதில் p of x என்றது minus 12 by 9x into 1 minus x, q of x is 4 by 9x into 1 minus x. இதெல்லாம் as it is நம்ம பண்ணது தான். ஒரே ஒரு ஃபார்முலா, இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன் இஸ் given by r into r minus 1 plus p naught r plus q naught equal to 0. ஓகேங்களா? இது ஃபார்முலா. இதில் where p naught equal to limit x tends to 0 x into capital P of x, q naught equal to limit x tends to 0 x square into capital Q of x. நீங்கள் இந்த p நாட்டையும் q நாட்டையும் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, இதில் p நாட்னுடைய வேல்யூ நீங்கள் இவ்வளோ தான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒர்க்கே இது. டைரக்ட் ப்ராப்ளம். limit x tends to 0 x into p of x. p of x is minus 12 by 9x into 1 minus x. எல்லாம் கவனிங்க. பிஃபோர் அப்ளைங் த லிமிட்ஸ் இந்த டேர்மை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் x equal to 0 போடுறீங்கன்னா minus 12 by 9, அதாவது minus 4 by 3. சிமிலர்லி q நாட்ன்றது limit x tends to 0 x square into q of x, 4 by 9x into 1 minus x, x cancel ஆச்சு அப்படின்னா ஒரு 0 ஆகும். ஸோ அவர் இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன் இஸ், அந்த ஃபார்முலா இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறீங்கன்னா therefore individual equation is r into r minus 1 minus 4 by 3 r plus 0 equal to 0. Throughout 3ல multiply பண்ணுங்க. So 3r square minus 3r minus 4r equal to 0. This implies 3r square minus 7r equal to 0. ஓகேங்களா? ஸோ ஒரு MCQ 2017 கொஷின். The initial equation for x square y double dash plus x minus 3x square y dash plus e power x y equal to 0 is a gamma square minus 1 equal to 0. அது என்னன்னா நோட்டேஷன் கொடுத்துட்டோம், நீங்கள் ஆரில் போடுங்க, போட்டுட்டு அப்புறமா ஆரை காமாவாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இண்டிவிஜுவல் ஈக்குவேஷனை நீங்கள் ஃபார்முலா என்ன படிச்சிங்களோ அதுவே போடுங்க. காமா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது வந்து காமா ஸ்கொயர் மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 0. மெத்தட் வந்து மறுபடியும் சொல்லிடுறேன், ஒன்றுமே கிடையாது. இது வந்து நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியாச்சு, இந்த ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. இதில் ஃபார்முலா இது r into r minus 1, இது வந்து ஃபுல்லாக ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா ஓவரால்.
நீங்கள் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான் கான்செப்ட். போடுங்க, போட்டுட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நான் இந்த இடம் வைக்கிறேன். கொஷின் எழுதிக்கிட்டிங்களா? கொஷின் வந்து பாருங்கள். ஒன்ஸ் கொஷின் எழுத டைம் கொடுத்தோடனே நான் அந்த ஸ்லைடுக்கு டவுன் பண்ணிடுறேன்.